குட் மார்னிங் எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் மிக சிறப்பாக அன்னையர் தினத்தை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய அன்னையர்களின் உயிரை காப்பாற்றியதற்கு காரணமாக இருந்த ஒரு பெண்ணை பற்றிய கதையை தான் நான் சொல்ல போகிறேன். அவர்கள் பெயர் தான் ஐடா ஸ்கேடர். அவங்க தன்னுடைய 14 வயது இருக்கும்போது இந்தியாவிற்கு அடிமட்ட மக்களுக்கு சேவை செய்வதற்காக தன்னுடைய பெற்றோருடன் இங்கு வந்தனர். அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே மிகப்பெரிய டாக்டர்கள். அங்கு அவர்கள் இந்தியாவில் வேலூரில் தங்கியிருந்தனர். 2 மாதங்களில் அவர்கள் தாயார் மீண்டும் அமெரிக்காவிற்கு திரும்பிவிட்டார். தன் தந்தையுடன் தன்னுடைய விடுமுறை நாட்களை ஐடா ஸ்கேடர் கழித்து வந்தார். அப்பொழுது ஒரு நாள் ஒரு பிராமணர் ஐடா ஸ்கேடரின் வீட்டை தட்டுகின்றனர். அவருடைய கண்களோ அவங்க ஐடா ஸ்கேடரின் அம்மாவை தேடுகின்றது. என்ன என்று அவர்கள் தந்தை விசாரித்த பொழுது தன் மனைவிக்கு பிரசவ வலி வந்துவிட்டதாகவும், குழந்தை டாக்டர் அம்மாவை நான் அழைத்து செல்லட்டுமா என்று அவர் கேட்கிறார் பதட்டத்துடன். அப்பொழுது ஐடா ஸ்கேடரின் தந்தை சொல்கிறார், அவர் அமெரிக்கா திரும்பிவிட்டார், நான் வேணுமென்றால் மருத்துவம் பார்க்கட்டுமா என்று கேட்க, இல்லை இல்லை, எங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் உள்ளன, பெண்களுக்கு பெண்கள் தான் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கண்கள் கலங்கியபடி அவர் சென்று விடுகிறார். அடுத்த நாள் ஐடா ஸ்கேடரின் வீட்டின் தெரு வழியாக அந்த பிராமணரின் மனைவி இறந்த ஊர்வலம் செல்கிறது. அதை பார்த்த ஐடா ஸ்கேடரின் அப்பாவும் ஐடா ஸ்கேடரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகின்றனர். அடுத்த நாள் ஒரு முஸ்லீம் தன்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்க வேண்டும் என்றும், மருத்துவர் அம்மா இருக்கிறார்களா என்று தேடி வருகின்றனர். அவர்கள் அதையே சொல்லி தான் வரட்டுமா என்று கேட்டதுக்கு அவரும் அதே பதிலை சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார். அடுத்த நாள் மீண்டும் அதே ஊர்வலம் நடக்கிறது. இதை பார்த்து மிகவும் மனம் வருந்தினாள் ஐடா ஸ்கேடர். இந்த நாட்டில் என்ன மக்கள் இவ்வாறு இருக்கின்றனர், பெண்களை படிக்கவும் வைக்க மாட்டேங்கிறார்கள், பெண்களுக்கு பெண்களே தான் பிரசவம் பார்க்க வேண்டுமாம், என்ன இது கொடுமை என்று சொல்லி, நானே மருத்துவராகிறேன், நான் இந்த நாட்டு பெண்களுக்கு மருத்துவம் செய்வேன் என்ற குறிக்கோளுடன் அவர் மீண்டும் அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்கா சென்று மருத்துவராகி எவ்வளவோ வேலை வாய்ப்புகள் வந்த பொழுதிலும் அதை அத்தனையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு மீண்டும் அவர் இந்தியா வருகிறார். இந்தியா வேலூரில் ஒரு மகளிருக்கென முதலாக உருவாக்கப்பட்ட மருத்துவமனையை தொடங்குகிறார். அந்த மருத்துவமனை தான் இன்று சிஎம்சி வேலூர் என்ற பெயரில் இன்றும் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் அந்த மருத்துவமனை கடந்து விட்டனர். அன்று முதல் அவர் பெண்களுக்கு என்று மருத்துவம் பார்க்க ஆரம்பித்து விட்டார். பல பெண்கள் அவரிடம் ரொம்ப ஃப்ரீயாக மருத்துவம் பார்த்துவிட்டு சென்றனர். இன்று எத்தனையோ மருத்துவமனைகள் வந்துவிட்டது. அப்போலா, குளோபல், ராமச்சந்திரா என்று வந்திருந்தாலும் இந்த வேலூர் சிஎம்சி இன்னும் தனித்தன்மையுடன் செயல்பட்டு வருகிறது. மிகப்பெரிய முதலில் உருவாக்கப்பட்ட பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட முதல் மருத்துவமனை என்றும் மிகப்பெரிய மருத்துவமனை, இன்றளவிலும் தரமான மருத்துவம் அங்கு செய்து வருகின்றனர். இந்த கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் அந்த மருத்துவமனை இன்றும் நல்லபடியாக செயல்பட்டு வருகிறது. அந்த ஐடா ஸ்கேடரின் கல்லறையும் அந்த மருத்துவமனைக்குள்ளேயே உள்ளது. அவருடைய சிலை வேலம்மாள் மருத்துவமனையிலும் ஒரு வேலம்மா மருத்துவமனையில் உள்ள வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் ஒரு வளாகத்திற்கு ஐடா ஸ்கேடரோட பேரை வச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.